தமிழகத்தில் 1000 கோடி அளவில் டாஸ்மாக் ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை சோதனைகள் தெரிவிக்கும் நிலையில் ஊழலில் முக்கிய புள்ளியாக கருதப்படும் ரத்தீஷ் தலைமறைவாகி இருக்கிறார். துணை முதல்வர் உதயநிதிக்கு நெருக்கமான இந்த ரத்தீஷ் சிக்கிவிட்டால் விசாரணையில் திருப்பம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் யார் அந்த தம்பி என கேட்டு அதிமுக போஸ்டர்களை ஒட்டியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் கொடுமைக்கு ஆளான வழக்கில் திமுகவை சேர்ந்த யாரையோ அலைபேசியில் சார் என்று அழைத்து குற்றவாளி ஞானசேகரன் பேசியதாக தகவல் வெளியானதை தொடர்ந்து யார் அந்த சார் என போஸ்டர்களை அதிமுக ஒட்டியிருந்தது மக்கள் கவனத்தை பெற்றிருந்தது. இந்த சூழலில் முதல்வர் மற்றும் துணை முதல்வரால் தம்பி என அன்போடு அழைக்கப்படும் ரத்தீஷ் டாஸ்மாக் நிர்வாக இயக்குநரையே பின்னிருந்து இயக்கி வந்தது அம்பலமாகி இருக்கிறது. டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெறும் ஏலங்கள் குறித்தும் வாங்கப்படும் மதுபானங்கள் குறித்தும் டாஸ்மாக் எம்டி விசாகனுக்கு தகவல் அனுப்பி அவரை இயக்கும் அளவிற்கு ரத்தீஷ் முக்கியமானவரா என்ற கேள்விகள் எழுந்திருக்கும் நிலையில் அதைவிட முக்கியமாக முதல்வரின் உறவினரான ஆகாஷ் பாஸ்கரனுக்கு அள்ள அள்ள குறையாமல் வருமானம் வந்தது எப்படி? இந்த திடீர் திரைப்பட தயாரிப்பாளர் எடுத்த உடனேயே ஹை பட்ஜெட் படங்களை தயாரித்ததன் பின்னணி என்ன என்றும் சந்தேகங்கள் எழுப்பப்பட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கு தொடர்பாக இவரும் விசாரணை வளையத்திற்குள் வந்திருக்கும் சூழலில் மடியில் கனமில்லை என்றால் விசாரணையையும் வழக்கையும் நேரடியாக சந்தித்திருக்க வேண்டியதுதானே? ஆகாஷ் பாஸ்கரன், ரத்தீஷ் ஆகிய இருவருமே தலைமறைவாகி இருப்பது ஏன் என்ற கேள்விகளும் எழுந்துள்ளன. திமுகவின் ஊழல் குறித்த எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு முதல்வர் ஸ்டாலினோ பிற அமைச்சர்களோ இதுவரை பதில் ஏதும் கூறாத நிலையில் திமுக என்ன செய்தாலும் சொம்பு தூக்கும் வேலையை மட்டும் சரியாக செய்யும் ஊடகங்களும் இவை எல்லாமே உலகத்தின் வேறு ஏதோ ஒரு மூலையில் நடப்பது போல மௌனமாக கடந்து செல்கின்றன. இந்த சூழலில் இவற்றையெல்லாம் நினைவில் வைத்துக் கொண்டு வாக்களிப்பது என்பது மக்களின் கடமையாகவே பார்க்கப்படுகிறது.